Hi everyone, this is Al from Joe's IAS Academy. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெகுலராக நம்ம டிஎன்பிசி ஏஇ மற்றும் ஜேடிஓ தேர்வுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிவில் ஃபார்முலா செக்மெண்ட் தான் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். ஜோஸ் சிவில் ஃபார்முலா சீரியஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்டர்லாம் கொண்டு போயிருக்கோம். ஆல்மோஸ்ட் 20 ஷீட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 20 ஷீட்ஸ் அப்படிங்கிறது ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங்கில் ஃபார்முலாஸ் ஃபுல்லாகவே வந்து பக்காவாக தாறுமாறு பண்ணிட்டோம். கரெக்டாக இது இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்வேயோட ஷீட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒன்ஸ் இதான் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலும் உள்ள 20 ஷீட்ஸ் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங்னா என்ன, எங்கே ஆரம்பிக்குது, எங்கே முடியுது, அது என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் இம்பார்ட்டண்டாக நமக்கு இருக்குது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிற ஃபுல் ஃபார்முலாஸுமே நம்ம பார்த்துருப்போம். அதை பார்த்துட்டு கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் எதுக்கான ஃபார்முலா சீரிஸ் படிக்கிறோம் அப்படிங்கிற நல்லா தெரியும். அதே மாதிரி ஈவினிங் வந்து உங்களுக்கு லைவ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். அந்த ஃபார்முலா சீரிஸ் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா லைவ் டெஸ்ட்டு ஃபுல்லாகவே பிஓக்கு கொஷின்ஸ் தான். அந்த பிஓக்கு கொஷின்ஸ் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ கால் பண்ணுறீங்க, சார் ஃபார்முலா சீரிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஃபர்தராக கன்டினியூ பண்ணுங்க அப்படின்னு. 2 நாள் வேறு எதுவுமே கேப் இல்லை. சாட்டர்டே சண்டேஸ் உங்கள் அதுக்கு ரிவிஷனுக்காக தான் கேப் இருந்தது, மற்றபடி ஸ்கிப் பண்ண மாட்டோம். 100 ஃபார்முலா ஷீட்ஸ் கம்பல்சரி உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவேன். அதனால் ஒரி பண்ண தேவையில்லை. நான் கிளாஸஸ் வந்து நம்ம கம்மிங் வெனஸ்டே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வெற்றியாளன் பேட்ச் டிஎன்பிசி ஏஇ அண்ட் ஜேடிஓ ஃபுல் பேட்ச் வந்து கம்மிங் வெனஸ்டே ஸ்டார்ட் ஆகுது. அதனால் சார் வந்து எங்களுக்கு இந்த ஃபார்முலா சீரிஸ் ஸ்கிப் பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. இது உங்களுக்கு கொடுக்குறது நான் கண்டினியூஸாக கொடுப்பேன். அந்த பேட்சில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடிஷ்னலாக வேறு விஷயங்களும் பிடிஎஃப் கொடுக்குறது, அவங்களும் ஃபார்முலா ஷீட்டு ஒரு ஆர்டரில் போகும். அந்த ஃபார்முலா சீரிஸ் வந்து டெஸ்டர்ஸ் அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேவா, வாங்க ஷீட்ஸ்குள்ளே போகலாம். ஜோ சிவில் ஃபார்முலா ஷீட் நம்பர் 21 ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறோம். என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து சர்வே இன்ஜினியரிங் சர்வே வந்து டோட்டலாக 15 மார்க்ஸ் நமக்கு. சரியா, அந்த இதான் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு 8 ஷீட்டில் பக்காவாக முடிக்க போகிறோம். ஓகே, இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சர்வேல உள்ள எல்லா ஃபார்முலாஸுமே கவர் ஆகிடும். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன அப்படின்னா ரீஃப்ராக்ஷன் ஃபேக்டர் ஃபார்முலா என்ன அப்படின்னா மேப் டிஸ்டன்ஸ் டிவைட் பை கிரவுண்ட் டிஸ்டன்ஸ். இதில் கான்செப்ட் பேஸ்டாக உங்களுக்கு எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டோம்பா. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலாவை எப்படி நம்ம மனப்பாடம் பண்ணி அதை எப்படி ஒரு ஆர்டராக படிக்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபுல்லாக அந்த சீரியஸில் பார்க்க போகிறோம். கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வேறு செஷன் நமக்கு போகும். இப்போ ஜியோடெக்னிக்கல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏர்லி மார்னிங் 4 o'clock லைவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த 4 o'clock லைவில் ரொம்ப பேஸ்டாக எல்லா டெப்த்தாக என்னென்ன கான்செப்ட்லாம் தேவையோ அந்த ஆர்டர் நம்ம கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஜஸ்ட் ஃபார்முலாஸ் மட்டும்தான். அந்த ஃபார்முலாஸே எப்படி நம்ம ஞாபகம் வைக்க போகிறோம் அது மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன, ரீஃப்ராக்ஷன் ஃபேக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆர்எஃப் அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. ஆர்எஃப்னு டினோட் பண்ணுவாங்க. மேப் டிஸ்டன்ஸ் டிவைட் பை கிரவுண்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு டைம் சொல்லாமா, ரீஃப்ராக்ஷன் ஃபேக்டர்னா என்னது, ஆர்எஃப் மேப் டிஸ்டன்ஸ் டிவைட் பை கிரவுண்ட் டிஸ்டன்ஸ். மேப்பை கிரவுண்டில் வைப்போம், அப்போ கிரவுண்டு கீழே இருக்குது, மேப் மேலே இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேப் மேலே இருக்குது, கீழே கிரவுண்டை தான் மேப்பில் ட்ரா பண்ணுவோம் அப்படின்னு வச்சுருவோம். அப்போ மேப்பு மேலே வரும், கீழே கிரவுண்டு. ஃபஸ்ட்டு ஃபார்முலா கிளியரா? செகண்ட் ஃபார்முலா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டேட்மெண்ட்ஸில் உங்களுக்கு கேட்கலாம். வெல் கண்டிஷன் ட்ரையாங்கிள்னா என்ன? வெல் கண்டிஷன் ட்ரையாங்கிள்னா அதோட ஆங்கிள் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 30 டிகிரியோட அதிகமாக இருக்கணும், 30 டிகிரி கம்மியாக இருக்கக்கூடாது. 30 டிகிரி அல்லது அதுக்கு அதிகமாக இருக்கணும். 160 டிகிரி அதோட கம்மியாக இருக்கலாம். 120 டிகிரியாக இருக்கலாம், இல்லாட்டா அதோட கம்மியாக இருக்கலாம். இந்த ஆங்கிள்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது வெல் கண்டிஷன் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 ஓகேவா? வெல் கண்டிஷன் ட்ரையாங்கிள்னா அது ஆங்கிள் எவ்வளோ இருக்கணும், 30 அதிகமாக இருக்கணும், 120 கம்மியாக இருக்கணும். இந்த கண்டிஷன்ஸில் இருந்துச்சுன்னா வெல் கண்டிஷன் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தேர்டு, ஸ்ட்ரிங்கேஜ் ஃபேக்டர் அப்படின்னா ஸ்ட்ரிங்கேஜ்னா எஸ், ஃபேக்டர்னா எஃப், எஸ்எஃப் அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. ஃபார்முலா என்ன, ஸ்ட்ரங் லென்த் டிவைட் பை ஒரிஜினல் லென்த். ஸ்ட்ரங் லென்த்னா வேறு எதுவுமே இல்லை. நம்ம செயின் 20 மீட்டர் செயின் எடுத்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல செயின் கட் ஆயிடுச்சுன்னா 20 மீட்டர் செயின் என்ன ஆகும், லென்த் கம்மியாகுமா? அந்த ஷார்ட் லென்த் தான் வந்து ஸ்ட்ரங் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட் லென்த்தை ஸ்ட்ரங் லென்த்னு சொல்லுவாங்க. நார்மலாக ஒரிஜினல் லென்த் அப்படிங்கிறது ஃபுல் லென்த். ஓகேவா? ஸ்ட்ரங் லென்த் டிவைட் பை ஒரிஜினல் லென்த். 3 ஃபார்முலா கிளியரா? ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், ரீஃப்ராக்ஷன் ஃபேக்டர் அப்படிங்கிறது மேப் டிஸ்டன்ஸ் டிவைட் பை கிரவுண்ட் டிஸ்டன்ஸ். ரெண்டாவது வெல் கண்டிஷன் ட்ரையாங்கிள் அப்படின்னா 30 டிகிரி அதோட அதிகமாக இருக்கணும், 1 டிகிரி அதோட கம்மியாக இருக்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்து மூணாவது ஸ்ட்ரிங்கேஜ் ஸ்ட்ரிங்கேஜ்னா எஸ், ஃபேக்டர்னா எஃப், எஸ்எஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார்முலா என்ன, ஸ்ட்ரங் லென்த் டிவைட் பை ஒரிஜினல் லென்த். 3 ஃபார்முலா கிளியரா? ஃபோர்த் ஃபார்முலா கரெக்ட் லென்த். 4th 5th ரெண்டுமே சேம் ஃபார்முலா தான். இது கரெக்ட் லென்த்து, இதுக்கு கரெக்ட் ஏரியா, ரெண்டுமே சேம் தான். கரெக்ட் லென்த்னா என்ன, ரீஃப்ராக்ஷன் ஃபேக்டர் RF ஆஃப் ராங் ஸ்கேல் டிவைட் பை RF ஆஃப் கரெக்ட் ஸ்கேல் இன்ட்டு மெஷர்ட் லென்த்துன்னு கேட்டதுனால இங்கேயுமே லென்த்து போட்டிருக்கோம். அவ்வளோதான், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு டைம் சொல்லாமா, RFனா ரீஃப்ராக்ஷன் ஃபேக்டர். ஓகேவா? ரீஃப்ராக்ஷன் ஃபேக்டர் ஆஃப் ராங் ஸ்கேல் டிவைட் பை ரீஃப்ராக்ஷன் ஃபேக்டர் ஆஃப் கரெக்ட் ஸ்கேல் இன்ட்டு மெஷர்ட் லென்த். ஃபார்முலா முடிஞ்சா? அடுத்து 5th ஃபார்முலா என்ன அப்படின்னா கரெக்ட் ஏரியா அப்படிங்கிறது ரீஃப்ராக்ஷன் ஃபேக்டர் ஆஃப் ராங் ஸ்கேல் டிவைட் பை ரீஃப்ராக்ஷன் ஃபேக்டர் ஆஃப் கரெக்ட் ஸ்கேல் தான் ஹோல் ஸ்கொயர். ஏரியானா ஸ்கொயர் வரும், இன்ட்டு மெஷர்டு ஏரியா, இன்ட்டு இங்கே ஏரியா அப்படின்னா இங்கே ஏரியா.
இங்கே ஏரியா வரதுனால ஏரியானா எப்படி அது யூனிட் ஸ்கொயர் தானே, எப்பவுமே எம்எம் ஸ்கொயர் வரும், சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும், மீட்டர் ஸ்கொயர் வரும், கிலோமீட்டர் ஸ்கொயர் வரும். பவர் எப்பயுமே என்ன இருக்கும், ஸ்கொயராக இருக்கும். அதனால் ஸ்கொயர் அப்படிங்கிற விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த 5 ஃபார்மில் ரீகால் பண்ணிடலாமா? ஃபஸ்ட் ஃபார்மில் என்ன பார்த்தோம், ரீஃப்ராக்ஷன் ஃபேக்டர். ரீஃப்ராக்ஷன் ஃபேக்டர்னா மேப் மேலே இருக்கும், கீழே கிரவுண்ட் இருக்கும். அப்போ மேப் டிஸ்டன்ஸ் டிவைட் பை கிரவுண்ட் டிஸ்டன்ஸ். வெல் கண்டிஷன் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொன்னால், வெல் கண்டிஷன் ட்ரையாங்கிள் அப்படின்னா வேறு எதுவுமே இல்லை, 30 டிகிரிக்கு அதிகமாக இருக்கலாம், 120 டிகிரி கம்மியாக இருக்கணும். இந்த ரேஷியோவில் இருந்துச்சு அப்படின்னா அது வெல் கண்டிஷன் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஸ்ட்ரிங்கேஜ் ஃபேக்டர் எஸ்எஃப் அப்படின்னா என்ன, ஸ்ட்ரங் லென்த் டிவைட் பை ஒரிஜினல் லென்த். 4 5 என்னது, கரெக்ட் லென்த்து கரெக்ட் ஏரியா. கரெக்ட் லென்த் அப்படின்னா RF ஆஃப் ராங் ஸ்கேல் டிவைட் பை RF ஆஃப் கரெக்ட் ஸ்கேல் இன்ட்டு மெஷர்ட் லென்த்து. கரெக்ட் ஏரியா அப்படின்னா RF ஆஃப் ராங் ஸ்கேல் டிவைட் பை RF ஆஃப் கரெக்ட் ஸ்கேல் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு மெஷர்ட் ஏரியா. 5 ஃபார்முலா கிளியரா? அப்படியே வந்து எழுதி பார்த்துருங்க. 5 ஃபார்முலா அப்படியே வந்து எழுதி பார்த்துருங்கப்பா. அடுத்து 6th ஃபார்முலா ஸ்லோப் கரெக்ஷன். ஸ்லோப் கரெக்ஷனை சின்னு சொல்கிறாங்க. ஸ்லோப் அப்படின்னா கீழே ஸ்லோப்னு எழுதிக்கிறோம், சி ஸ்லோப் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபார்முலா என்ன அப்படின்னா எல் இன்ட்டு 1 மைனஸ் காஸ்டீட்டா. எல் இன்ட்டு 1 மைனஸ் காஸ்டீட்டா. எல் அப்படிங்கிறது லென்த்து, அவ்வளோதான். எல் இன்ட்டு 1 மைனஸ் காஸ்டீட்டா. அதே ஸ்லோப் கரெக்ஷன் எப்பயுமே நெகட்டிவில் தான் வரும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்லோப் கரெக்ஷன் என்ன வேல்யூவில் வரும், நெகட்டிவில் தான் வரும். அதே ஸ்லோப் கரெக்ஷன் வந்து என்ன இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னா மைனஸ் ஹச் ஸ்கொயர் டிவைட் பை 2L. மைனஸ் ஹச் ஸ்கொயர் டிவைட் பை 2L. ஸ்லோப் கரெக்ஷன் 2 ஃபார்முலாவா? 6வது ஃபார்முலா என்ன, எல் இன்ட்டு 1 மைனஸ் காஸ்டீட்டா. எல்லுங்கிறது லென்த்து. அது இன்னொரு ஃபார்முலா மைனஸ் ஹச் ஸ்கொயர் டிவைட் பை 2L. ஹச் அப்படிங்கிறது ஹைட்டு, எல் அப்படிங்கிறது லென்த்து. கிளியரா? 7 ஃபார்முலா முடிஞ்சா? 8வது ஃபார்முலா பார்க்கலாமா? 8வது ஃபார்முலா டெம்பரேச்சர் கரெக்ஷன். டெம்பரேச்சர் கரெக்ஷன்னா கரெக்ஷனை சின்னு சொல்லுவாங்க. டெம்பரேச்சர் அப்படின்னால டிஎம்பி அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம். கிளியரா? இதில் ஆல்ஃபா டிஎம் மைனஸ் T0 இன்ட்டு எல். 4 டேட்டா. ஆல்ஃபா டிஎம் மைனஸ் T0 இன்ட்டு எல். ஆல்ஃபா அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன். டிஎம் அப்படிங்கிறது நமக்கு மீன் டெம்பரேச்சர். இது வந்து T0 அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர். எல்லுங்கிறது லென்த்து, அவ்வளோதான். இன்னொரு டைம் சொல்லலாமா? டெம்பரேச்சர் கரெக்ஷன் எப்படி டினோட் பண்ணுவாங்க, சி டெம்ப் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஆல்ஃபா டிஎம் மைனஸ் T0 இன்ட்டு எல். ஆல்ஃபா அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன், டிஎம் அப்படிங்கிறது மீன் டெம்பரேச்சர், T0 அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர், எல்லுங்கிறது லென்த்து. கிளியரா? அடுத்து 9th ஃபார்முலா புல் கரெக்ஷன் அப்படிங்க இழுக்கிறது தானே, சி புல். கரெக்ஷனாலே என்னது, சி மட்டும்தான் வரும். என்ன கரெக்ஷனோ அது கீழே எழுதிப்போம், அவ்வளோதான். அதுக்கடுத்து ப்ளஸ் ஆர் மைனஸ் பிஎம் மைனஸ் P0 டிவைடட் பை ஏஇ இன்ட்டு எல். இன்னொரு டைம் பிஎம் மைனஸ் P0, இங்கே டிஎம் மைனஸ் T0 இருந்துச்சு, அதே மாதிரி புல் கரெக்ஷன் அப்படின்னால பிஎம் மைனஸ் P0 ஞாபகம் வச்சுக்கோங்க, டிவைடட் பை ஏஇ இன்ட்டு எல். பிஎம் அப்படிங்கிறது மீன் புல், அது மாதிரி புல் பண்ணுறாங்கல்ல, அது மீன் புல் அப்படின்னு சொல்லுவாங்க. P0 அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் புல், மீன் புல் ஸ்டாண்டர்ட் புல், அவ்வளோதான். டிவைடட் பை ஏங்கிறது பெர் மீட்டர் லென்த்துக்கு கிராஸ் செக்ஷன் ஏரியா, அந்த டேப்போட கிராஸ் செக்ஷன் ஏரியா பெர் மீட்டர் லென்த்து. ஈங்கிறது யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் டேப். எல் அப்படிங்கிறது மெஷர் லென்த் எவ்வளோ அப்படிங்கிறது மெஷர் பண்ணுறது. ஓகேவா? இன்னொரு டைம் சொல்லலாமா? ப்ளஸ் ஆர் மைனஸ் பிஎம் மைனஸ் P0 டிவைட் பை ஏஇ இன்ட்டு எல். பிஎம் அப்படிங்கிறது என்ன, மீன் புல். P0 அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் புல் டிவைடட் பை ஏ அப்படிங்கிறது பெர் மீட்டர் லென்த்துக்கு எவ்வளோ கிராஸ் செக்ஷன் ஏரியா அப்படிங்கிறது. ஈங்கிறது யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் டேப். அதாவது எல்லுங்கிறது லென்த்து. கிளியரா? 10th ஃபார்முலா என்ன அப்படின்னா சாக் கரெக்ஷன் அப்படின்னா சி சாக் அப்படின்னு சொல்லுவோம். சி சாக்னா என்ன அப்படின்னா எப்படி சொல்லலாம்னா மைனஸ் டபிள்யூ கேபிட்டல் டபிள்யூ ஸ்கொயர் கேபிட்டல் டிவைட் பை 24 n ஸ்கொயர் பி ஸ்கொயர். இன்னொரு டைம் மைனஸ் கேபிட்டல் டபிள்யூ ஸ்கொயர் எல் டிவைடட் பை 24 n ஸ்கொயர் பி ஸ்கொயர். ஓகேவா? அல்லது மைனஸ் ஸ்மால் டபிள்யூ ஸ்கொயர் எல் கியூப் டிவைடட் பை 24 n ஸ்கொயர் பி ஸ்கொயர். இங்கே கேபிட்டல் டபிள்யூ இருக்குது, இங்கே ஸ்மால் டபிள்யூ இருக்குது. கேபிட்டல் டபிள்யூ ஸ்கொயர் வந்துச்சுன்னா எல் மட்டும் வரும், ஸ்மால் டபிள்யூ ஸ்கொயர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் எல் கியூப் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்மால் டபிள்யூனா என்ன அப்படின்னா பெர் மீட்டர் லென்த்துக்கு எவ்வளோ வெயிட்டு. இந்த கேபிட்டல் டபிள்யூ அப்படிங்கிறது டோட்டல் லென்த்துக்கு எவ்வளோ வெயிட்டு, டோட்டல் வெயிட் எவ்வளோ அப்படிங்கிறது. அதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இன்னொரு டைம் சொல்லலாமா? சாக் கரெக்ஷன் அப்படிங்கிறது சி சாக் அப்படின்னு சொல்லுவோம். மைனஸ் கேபிட்டல் டபிள்யூ ஸ்கொயர் எல் டிவைடட் பை 24 n ஸ்கொயர் பி ஸ்கொயர். அல்லது மைனஸ் ஸ்மால் டபிள்யூ ஸ்கொயர் எல் கியூப் டிவைடட் பை 24 n ஸ்கொயர் பி ஸ்கொயர். கேபிட்டல் டபிள்யூக்கும் ஸ்மால் டபிள்யூக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா கேபிட்டல் டபிள்யூ அப்படிங்கிறது டோட்டல் வெயிட்டு, ஸ்மால் டபிள்யூ அப்படிங்கிறது பெர் மீட்டர் லென்த்துக்கு எவ்வளோ வெயிட், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாமா? அடுத்து எல் அப்படிங்கிறது லென்த்து, என் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் சப்போர்ட்ஸு, பி அப்படிங்கிறது புல். கிளியரா? இன்னொரு டைம் ரிவைஸ் பண்ணிடலாமா?
ஜோஸ் சிவில் ஃபார்முலா ஷீட் நம்பர் 21. 21ல் ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன? ரீஃப்ராக்ஷன் ஃபேக்டர். ரீஃப்ராக்ஷன் ஃபேக்டர்னா RFன்னு டினோட் பண்ணுவாங்க. ரீஃப்ராக்ஷன்னா மேலே மேப்பு கீழே கிரவுண்டு, அப்போ மேப் டிஸ்டன்ஸ் பை கிரவுண்ட் டிஸ்டன்ஸ். ஃபஸ்ட் ஃபார்முலா கிளியர். அடுத்து வெல் கண்டிஷன் ட்ரையாங்கிள். வெல் கண்டிஷன் ட்ரையாங்கிள்னா 30 டிகிரியோட அதிகமாக, 30 விட அதிகமாக இருக்கணும், 120 விட கம்மியாக இருக்கணும். இந்த கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா வெல் கண்டிஷன் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. அடுத்து தேர்டு ஸ்ட்ரிங்கேஜ் ஃபேக்டர். SF. ஸ்ட்ரிங்கேஜ் ஃபேக்டர்னா SFன்னு டினோட் பண்ணுவோம். ஸ்ட்ரங் லென்த் டிவைட் பை ஒரிஜினல் லென்த். அதுக்கு அடுத்து கரெக்ட் லென்த்து கரெக்ட் ஏரியா. கரெக்ட் லென்த்னா RF ஆஃப் ராங் ஸ்கேல் டிவைட் பை RF ஆஃப் கரெக்ட் ஸ்கேல் இன்ட்டு லென்த் அப்படின்னா மெஷர் லென்த்து. கரெக்ட் ஏரியா அப்படின்னா RF ஆஃப் ராங் ஸ்கேல் டிவைட் பை RF ஆஃப் கரெக்ட் ஸ்கேல் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு மெஷர்ட் ஏரியா. 5 ஃபார்முலா கிளியரா? அப்படியே சொல்லும் போதே சைடில் அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்கப்பா. அதுக்கடுத்து ஸ்லோப் கரெக்ஷன். ஸ்லோப் கரெக்ஷன் அப்படிங்கிறது சி ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்லோப் கரெக்ஷன் அப்படின்னா L இன்ட்டு 1 - cos θ. L அப்படிங்கிறது லென்த்து. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஸ்லோப் கரெக்ஷன் அப்படிங்கிறது சி ஸ்லோப்னு சொல்லுவோம். -h² டிவைட் பை 2L. h அப்படிங்கிறது ஹைட்டு, Lங்கிறது லென்த்து. முடிஞ்சா? அதுக்கடுத்து டெம்பரேச்சர் கரெக்ஷன். சி டெம்ப்னு சொல்லுவோம். ஆல்ஃபா Tm - T0 இன்ட்டு L. ஆல்ஃபா அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன், Tm அப்படிங்கிறது மீன் டெம்பரேச்சர், T0 அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர், Lங்கிறது லென்த்து. முடிஞ்சா? அதுக்கடுத்து புல் கரெக்ஷன். புல் கரெக்ஷன் வந்து சி புல் அப்படின்னு சொல்லுவோம். +or - Pm - P0 டிவைட் பை AE இன்ட்டு L. முடிஞ்சா? Pm அப்படிங்கிறது மீன் புல்லு, P0 அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் புல் டிவைட் பை ஏங்கிறது கிராஸ் செக்ஷன் ஏரியா பெர் மீட்டர் லென்த்துக்கு, ஈங்கிறது யங்ஸ் மாடுலஸ், அதுக்கப்புறம் Lங்கிறது லென்த்து. கடைசியாக சி சாக் சாக் கரெக்ஷன் பார்த்தோம். சாக்னா வேறு எதுவுமே இல்லை, இந்த பாயிண்ட் இருக்குது, இது கடையில் இப்படி இருக்கும்ல, இதான் சாக் கரெக்ஷன் சொல்லுவாங்க. அந்த சாக் கரெக்ஷன் என்ன? சி சாக்னு சொல்லுவோம். -W² கேபிட்டல் L டிவைட் பை 24n² p² அல்லது -small w² கேபிட்டல் L³ டிவைட் பை 24n² p². கேபிட்டல் டபிள்யூக்கும் ஸ்மால் டபிள்யூக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஸ்மால் டபிள்யூ அப்படின்னா பெர் மீட்டர் லென்த்துக்கு எவ்வளோ வெயிட், கேபிட்டல் டபிள்யூனா ஓவரால் லென்த்துக்கு எவ்வளோ டோட்டல் வெயிட், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Lங்கிறது லென்த்து, Nங்கிறது நம்பர் ஆஃப் சப்போர்ட்ஸு, Pங்கிறது புல்ஸ். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒன்ஸ் இதே ஆர்டரில் படிக்கிற மாதிரி படிச்சுக்கோங்க. ஒரு 5 to 10 minutes தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. அதில் 10 ஃபார்முலா பக்காவாக உங்கள் மைண்டில் தெளிவாக புரிகிற மாதிரி மைண்டில் ஏற்றிடுவேன். இதில் கான்செப்ட் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டோம். ஃபார்முலாஸ் எந்த ஃபார்முலாஸ்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட், எப்படி மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த ஃபுல் சீரியஸ்லேயும் பார்த்துருக்கோம். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ வீடியோஸ் நம்ம பார்ப்போம், நீங்கள் எனக்கு அடுத்த வீடியோஸ் மூவ் பண்ணுறதுக்கான ஃபுல் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்குற வேல்யூபிளான சப்போர்ட் மட்டும்தான். நீங்கள் எந்த அளவுக்கு ஃபீட்பேக் நீங்கள் கொடுக்குறீங்க, சார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இது படிக்கும்போது தெளிவாக மைண்டில் எவ்வளோ ஸ்டூடெண்ட் சொல்கிறீங்க, அதெல்லாம் பார்க்கும்போது தான் ஏதாவது ஹெல்த் இஷ்யூ, உடம்பு சரியில்லை, நம்மளால் பண்ண முடியலை அப்படின்னா கூட, இல்லை நம்ம நம்பி இவ்வளோ பேர் நமக்கு இருக்காங்க, அவங்களுக்காக நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளை மேலே மோட்டிவேட் பண்ணி கொண்டு வருது. நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு யோசிக்காதீங்க. எந்த அளவுக்கு ஃபேக்காக இதுமாரி நீங்கள் சொல்ல போகிறதில்ல, எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இதை எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார், அந்த யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு படிக்கும் போது தெளிவாக மைண்டில் இருக்குது, அந்த மாதிரி உங்களுக்கு தோணும்ல, அந்த தோன்ற விஷயத்த சொல்லுங்கள். இல்லாட்ட உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கூட, சார் இந்த விஷயத்தை இப்படி சொன்னால் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னா கூட கமெண்ட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அதை ஏதாவது மாற்றணும் அப்படின்னா கூட மாற்றலாம். இது ஜஸ்ட் வந்து ஒரு ஃபேமிலி தான், நீங்கள் நானும் அப்படிங்கிறது ஒரு ஃபேமிலி மாதிரி தான். உங்களுக்கு தேவையான விஷயத்த நான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் தரேன். ஏதாவது நான் மாற்றணும் அப்படின்னா அது நான் மாற்றுறதுக்காக ட்ரை பண்ணுவேன். கரெக்டான வேலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மாற்றி எல்லாருக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு போகலாம், அது தப்பே கிடையாது. ஓகேவா? அதனால் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி முடிச்சிட்டிங்க அப்படின்னா, சார் நான் 21st ஃபார்முலா ஷீட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து 20 seconds மேப் வந்து உங்களுக்கு வரும். ஓகேவாப்பா? ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்ப்பா.